ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கின ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 பின் சால்ட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், கார்லிக், ஜிஞ்சர், குடமிளகா, கேரட், கோஸ் இது எல்லாம் மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், சோயா சாஸ், சில்லி சாஸ், 1 பின் சால்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கங்க. இப்போது சப்பாத்தியை 1 பை 1 லைட்டாக எண்ணெய் தடி மூணு சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டு ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு மைதா பேஸ்ட்டை வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா மைதா பேஸ்ட்டு ரெடி ஆகிடும். இப்போ மிதமான சூட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ரோலில் 1 பை 1 போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கங்க. மிதமான தீயில் பொரிச்சு எடுக்கும்போது உள்ளே நல்லா வெந்தும் வெளியும் கலர் மாறாமல் இந்த மாதிரி சூப்பராக வரும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.